முதலமைச்சர் ஸ்டாலின் கோவையில் ரூபாய் 208 கோடியில் உருவான செம்மொழி பூங்காவை தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டார். கோவையில் ரூபாய் 208.50 கோடியில் பிரம்மாண்டமாக உருவான செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகின்றார். கோவையில் கடந்த 2010ஆம் ஆண்டு நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அப்போது முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கோவை காந்திபுரம் மத்திய சிறை வளாகத்தில் 165 ஏக்கர் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. 2021ஆம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் செம்மொழி பூங்கா திட்டத்திற்கு புத்துயிர் கொடுக்கப்பட்டது. முதல் கட்டமாக 45 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 208.50 கோடியில் செம்மொழி பூங்கா அமைக்கும் பணியை மாநகராட்சி மேற்கொண்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தற்போது அந்த பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து கோவை மக்களின் பொழுதுபோக்கு தளமாக விளங்க உள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். கோவை விமான நிலையத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள் KM நேரு, TRB ராஜா, சாமிநாதன், கோவை MP கணபதி ராஜ்குமார், கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் உள்ளிட்டோர் முதல்வரை வரவேற்றனர். வரவேற்பு முடிந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்து கார் மூலம் காந்திபுரம் வந்தடைந்தார். தற்போது செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார்.